ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து இட்லி மாவுலேயே ஒரு சூப்பரான கார வடை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார வடை செய்கிறதுக்கு வந்து நான் இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து புளிக்காத மாவாக தாங்க எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இட்லிக்கு ஆட்டி வைப்போம்ல நல்லா திக்காக, அந்த மாவு எடுத்துக்கிறணுங்க. புளிப்பு வந்து லைட்டாக தாங்க புளிச்சிருக்கு, ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது. புளிச்சா நல்லா இருக்காது வடை. லைட்டாக தான் புளிச்சிருக்கு. இப்போ வந்து நான் வந்து மத்தியானம் ஆட்டின மாவு தாங்க சாயங்காலம் செய்ய போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 50 கிராம் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஊறினது நான் கழுவிட்டு சுத்தமாக தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்மளுக்கு இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 10 வரமிளகா சேர்க்குறேங்க. இது கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாங்க. சோம்பு சேர்த்து இது 2யும் நம்ம திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக போட்டு திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒரு பருப்பு அரைஞ்சிருக்கு, ஒன்று வந்து அரையாமல் முழுசாக தான் கிடக்கு. அப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே போல் தண்ணியே இல்லை பாருங்கள், தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன் நான். உதிரி உதிரியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் தாங்க நம்மளுக்கு வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். அவ்வளோதாங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு வந்து நான் இட்லி மாவில் உப்பு போடாமல் தாங்க கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இப்போ எல்லாத்துக்குமே உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா உப்பு சேர்க்குறேங்க. கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் வடை, அதுக்காக தான் சேர்க்குறது. கொஞ்சம் கலருக்காக வந்து கேசரி பவுட்ரு கொஞ்சமாக சேர்க்குறேன், பிஞ்ச் அளவு தாங்க சேர்க்குறேன். இப்போ இது கூடவே வந்து வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க, நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்துடலாங்க இது கூட. இப்போ இதெல்லாம் சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை, நல்லா மொறுமொறுப்பாக வரும். கடலைப்பருப்பு மட்டும் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியாட்டி எடுத்துகிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம் மாவு. அப்போ தான் நல்லா வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச பிறகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் எண்ணெய் சேர்த்து லைட்டாக கிளறி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி கரண்டியில் கிளறிடலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம வடை போட்டுடலாம். இங்கே பாருங்கள் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது மாவு. பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம வடை போட்டு எடுக்கிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சின்ன கரண்டியாக தான் போட்டிருக்கேன். அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாங்க. சின்ன சின்னதாகவே ஊற்றலாம், நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. இது கார வடை நல்லா வரும். நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் எல்லாமே சேர்த்துருக்கறனால இப்போ பாருங்கள் வடை நம்ம போடவுமே அதுவாக எம்பி வந்துடும். இல்லாட்டி ஒவ்வொன்றும் ஒட்டிக்கிறோங்க. மாவு வந்து ரொம்ப புளிச்சு போச்சுன்னா அப்படியே எண்ணெயில் ஒட்டிடும். இது வந்து நம்ம கொஞ்சம் புளிக்காத மாவாக தான் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம், சின்ன சின்னதாகவே ஊற்றிடலாங்க. நம்ம எண்ணெய் எவ்வளோக்கு ஊற்றிருக்கோமோ அவ்வளோக்கு போட்டுடலாங்க வடை, தாராளமாக வேகும். இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக தான் நான் லைட்டாக கிள்ளி கிள்ளி வைக்கிறேன். நம்ம கையிலே எடுத்து போடுறதுனாலும் போடலாங்க. இங்கே பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றையிலே அங்கே பாருங்கள் எலும்பி வருது பாருங்கள். அது வந்து மாவு கரெக்டான பதமாக இருந்துச்சுன்னா இப்படி வந்துருங்க, தன்னால் வந்துடும் எலும்பி. அதே போல் இது வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால் வந்து எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடாகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது வேக விட்டுக்கிறலாம். இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் நல்லா வேகுது பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஒன் சைடு வெந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே இந்த குச்சி வச்சு தான் நான் திருப்பி விட்றேங்க. கரண்டியாலையும் எடுத்து விடலாம், இல்லை சின்னுக்கறிக்கு இருந்துச்சுன்னா அதால் வந்து பரட்டி விடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். இப்படி நல்லா செவக்கணுங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ வடை வெந்துருச்சு, எடுக்கிறேன் பாருங்கள். எண்ணெயெல்லாம் கூட இதுக்கு ரொம்ப குடிக்காதுங்க எண்ணெய். நம்ம வந்து ஆனால் தாராளமாக போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. நல்லா வரும். இது நல்லா வடை வந்து மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணுங்க, அப்போ தான் நல்லா வரும் வடை. இங்கே பாருங்கள், இப்போ இதே போல் இன்னொரு ஈடும் ஊற்றிடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம நல்லா இது எம்பி வரதுனால விளக்கி விட்டு நல்லா நிறையாவே ஊற்றிடலாங்க, தாராளமாக வரும். இங்கே பாருங்கள், 2 ஈடுமே ஊற்றி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயும் குடிக்கல பாருங்கள். அப்படியே தான் இருக்குது எண்ணெய், ரொம்ப குடிக்கலைங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கார வடை. இது வந்து தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், வெளியே நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலருமே நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் கார வடை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.